அதே 2026ல விஜய் அண்ணா வர்றாரு இல்லையா? சோ அவர பத்தி உங்க கருத்து என்ன? அவங்களோட ஐடியாலஜி புரியலையே, இன்ன வரைக்கும் புரியல. அவங்க கொள்கை புரியலன்றீங்களா? இன்னும் இல்ல புரியல. ஆமா, இன்னும் கொள்கையே புரியல. ஓகே உங்களுக்கு புரியலன்றீங்களா? இல்ல அவங்களுக்கே புரியலன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியல. பத்தி அவங்கள பத்தி நம்ம பேச முடியாதுல்ல. இப்ப அவங்க கொள்கையை வகுத்தவங்க புரியாமலே செய்திருப்பாங்க. அது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த கொள்கை நாங்க என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் என்ன பண்ணி இருக்கோம், இனிமே நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நல்லா வகுத்து எல்லாருக்கும் தெரிய பண்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்படின்னா, நீங்க வெளியே போய் பார்க்கும்போது இந்த திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரியுதுல்ல. அப்போ நம்மளே போய் ஓகே, இது போனா இந்த போய் இது இங்க போனா இது தெரிஞ்சுக்கலாம், இங்க போனா இங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல. ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஓகே, ஆனா திமுக நல்லா செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல எனக்கு ஓகே, 2026ல அவங்க தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. மத்த கட்சியிலயும் சொல்லியிருந்தாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா சீமானம் வந்து அது மாதிரி நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாரு. அதே போல மற்ற கட்சிகளும் அது மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா அது யாரையும் செயல்படுத்த முடியாம இருக்கு. யாரும் செயல்படுத்த முடியாம இருக்கு. நிறைய விஷயங்கள் செயல்படுத்த. ஏன்னா நிறைய பேர் இப்ப விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அவரும் வந்து நிறைய திட்டங்கள்லாம், பெரிய பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு. பட் அவர் அன்பார்ச்சுனேட்டா அவர் பேட் லக்கா என்னன்னு தெரியல, அவரோட கட்சிக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லாம போச்சு. கொஞ்சம் அது ஏன்னா அது கூட்டணியில இருந்ததுனால அந்த சப்போர்ட் இல்லாம போச்சு. தனித்து நின்றுனா இன்னும் விஜயகாந்த் ஐயா வந்திருப்பாரு. சக்தி வாய்ந்த ஒரு 2வது பெரிய கட்சியா அவங்க தான் இருந்திருப்பாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, அது 3வதுன்றதை விட 2வதே வந்திருப்பாரு அவர் ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு அப்புறம். ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அண்ணா இடத்துல இப்ப விஜய் அண்ணனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஓகே, சோ அத பத்தி நினைக்கிறீங்க? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, கத்துக்க வேண்டியது இருக்கு. அதனால அவர் கத்துக்கிட்டு வரட்டும், அப்புறம் ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறீங்க? வரட்டும்னு இல்ல, இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு இப்போ இருக்கிற செகண்டே நமக்கு ஒரு அனுபவம் தான். ஸோ இதுக்காக போய் நம்ம படிக்கணுமோ கத்துக்கணுமோ இல்லை, ஒவ்வொரு செகண்டும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். காமனா என்ன நடக்குது, என்ன மென்டாலிட்டி இருக்காங்க, ஒரு ஹையர் கிளாஸ் பீப்புளும் டாக்ஸ் கட்டுற பீப்புளுக்கும் டாக்ஸ் கட்டுற பீப்புளுக்கும் காமனா இருக்கிற ரோட்ல இருக்க பீப்புளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது. ஏன்னா ஆட்சின்னு நடத்தும் போது எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம ஆட்சி நடத்தோம். இவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்த மாட்டோம். திமுக அப்படி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க நிறைய இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி டப்புனு 4 வாரம் டிவிக்கு கேக்கே இருக்கிறதுக்கும் இல்ல மத்த கட்சிகளுக்கும் இருக்கும், யாரையும் நீங்க கம்பாரிசன் போட்டு பாத்துருங்களா, போட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சு நான் என்னை விட அதிகமா இருக்கு, என் வயசை விட திட்டங்கள் அதிகமா இருக்கும். ஓகே.